வணக்கம். நம்ம சுத்தி எவ்வளோ குழப்பம், எவ்வளோ சத்தம் இருக்கு இல்லையா? இந்த உலகத்துல தெளிவான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது சில சமயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். முடிவே இல்லாத அட்வைஸ்க்கு நடுவுல உண்மையான பாதையை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க, இத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். இந்த கேள்வியை நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன். சில நேரங்கள்ல யார்கிட்ட அட்வைஸ் கேட்கறது, எதை நம்புறதுன்னே தெரியாம நம்ம ரொம்பவே தடுமாறி போயிடுவோம். இது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம்தான். இத்தனை சத்தத்துக்கு நடுவுல நமக்கான சரியான பாதையை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது? சோ இதுக்கு பதில் எங்க இருக்கு தெரியுமா? நாம நினைக்கிற மாதிரி நமக்கு வெளியில இல்ல, நமக்கு உள்ளேயே தான் இருக்கு. ஆமாங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சூப்பரான தப்பே பண்ணாத ஒரு உள்திசை காட்டி, அதாவது ஒரு இன்னர் காம்பஸ் இருக்கு. இங்க நாம இதயம்னு சொல்றது நம்மளோட உணர்ச்சிகளோட மையம் மட்டும் கிடையாது. அது நம்மளோட எல்லா உண்மையான உள்ளுணர்வுகளுக்கும் ஆதாரம். நம்ம ஆசைகள், நம்ம ஆர்வங்கள், நம்ம பேஷன், இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது எல்லாமே நம்ம இதயத்துல இருந்து தான் வருது. அதனால உங்க இதயம் சொல்றத கேட்கறது எவ்வளவு முக்கியம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு எல்லாமே தெரியும். அது உங்ககிட்ட எப்பவுமே பொய் சொல்லாது, உங்களை தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போகவே போகாது. குறிப்பா ரொம்ப கஷ்டமான நேரத்துல ஒரு நல்ல ஆலோசனை கூட கிடைக்காதப்போ உங்க இதயம்தான் உங்களுக்கு ஒரு உண்மையான வழிகாட்டியா இருக்கும். அதை நீங்க முழுசா நம்பலாம். உங்களுக்கு தி ஆல்கெமிஸ்ட் கதையில வர்ற அந்த ஆடு மேய்க்கிற பையன் ஞாபகம் இருக்கானா? அவன் ஒரு கட்டத்துல தொலைஞ்சு போனப்போ கூட அவனோட இதயம் சொல்றதை கேட்டுதான் சரியான வழியை கண்டுபிடிச்சான். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரோட விதிக்கான வரைபடம் நம்ம இதயத்தோட ஆழத்துல பத்திரமா இருக்கு. ஓகே, இதயம் தான் நம்மளோட வழிகாட்டின்னு புரிஞ்சிருச்சு. ஆனா அது எப்படி நம்ம கிட்ட பேசும்? அதோட மொழியை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? வாங்க, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, நம்ம இதயம் நம்ம கிட்ட பல வழிகள்ல பேச முயற்சி பண்ணோம். நாம தான் அதை கவனிக்கிற அளவுக்கு கொஞ்சம் உன்னிப்பா இருக்கணும். அதோட மொழியை கத்துக்கிட்டோம்னா போதும், அதோட வழிகாட்டுதல் நமக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கும். அது எப்படி பேசும்னா, சில சமயம் நம்ம மனசுக்குள்ள ஒரு மெல்லிய குரல் மாதிரி கேட்கும், இல்லனா ஒரு சின்னதா ஒரு உணர்வு மாதிரி வரும். சில சமயம் எந்த சந்தேகமும் இல்லாம இதுதான் சரின்னு ஒரு தெளிவான உள்ளுணர்வு தோணும் பாருங்க, அதுதான். இதெல்லாம் தான் இதயம் நம்ம கிட்ட பேசுற அந்த ரகசிய மொழிகள். ஆனா ஒரு நிமிஷம், இதயத்தோட இந்த மெல்லிய குரலை கேட்கறது அவ்வளவு சுலபமா என்ன? ஆரம்பத்துல அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஏன் அப்படி? அதுக்கு என்ன காரணம்? அதை எப்படி சரி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஏன்னா வெளி உலகத்திலேருந்து வர்ற சத்தம் ரொம்பவே ஜாஸ்தி. ஒருத்தர் ஒன்னு சொல்வாங்க, இன்னொருத்தர் இன்னொன்னு சொல்வாங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ கவனச்சிதறல்கள், சமூக அழுத்தம் வேற, இது எல்லாம் சேர்ந்து நம்மளோட உள்குரலை அமுக்கிடுது. ஆனா அதுக்கு நேரெதிரா நம்ம உள்குரல் ரொம்ப அமைதியா, உண்மையா, எப்பவும் ஒரே மாதிரி நிலையா வழிகாட்டிட்டே இருக்கும். அப்போ இந்த வெளி உலக சத்தத்தை எல்லாம் குறைச்சிட்டு நம்ம உள்குரலை தெளிவா கேட்கறதுக்கு என்ன வழி? அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சி தான் தியானம். தினமும் தியானம் பண்ற பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது உங்க ஆன்மாவையும் உள்ளத்தையும் தட்டி எழுப்பும். உங்க இதயத்தோட நீங்க இன்னும் நெருக்கமா, இன்னும் ஆழமா இணைய முடியும். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். அமைதியான ஒரு இடத்துல உங்களுக்கு வசதியா உட்காந்துக்கோங்க. உங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. அவ்வளவுதான். வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. உங்க முழு கவனமும் உங்க மூச்சு மேல மட்டும் இருக்கட்டும். அப்படி ஒரு அமைதி கிடைக்கும் பாருங்க. அந்த அமைதியில உங்க இதயத்தோட அந்த மெல்லிய குரலை உங்களால கண்டிப்பா கேட்க முடியும். இந்த சிம்பிளான பயிற்சியை நீங்க தொடர்ந்து செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் உண்மையிலேயே அசாதாரணமானதா இருக்கும். அப்போதான் உங்க உள் திசைகாட்டியோட உண்மையான சக்தி என்னன்னு நீங்க உணர்வீங்க. சோ நாம இது வரைக்கும் பார்த்ததை சுருக்கமா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, உங்க இதயம் தான் உங்களோட பெஸ்ட் கைடு. 2, உங்களோட ஆர்வங்கள் தான் உங்க இதயம் உங்களுக்கு காட்டுற வழி. 3, உங்க வாழ்க்கைக்கான மேப் உங்களுக்குள்ளே தான் இருக்கு. 4, அதை கேட்கறதுக்கு சிம்பிளான தியானம் தான் சாவி. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறேன். ஒருவேளை நீங்க வெளியில தேடிட்டு இருக்கிற எல்லா பதில்களும், எல்லா வழிகாட்டுதலும் உங்களுக்குள்ளேயே ஏற்கனவே இருந்தா, அப்போ உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி பாப்பீங்க? யோசிச்சு பாருங்க. பாவ்லோ கோயல்ஹோ சொன்ன இந்த ஒரு அருமையான மேற்கோளோட முடிச்சுக்கலாம். எளிமையான விஷயங்கள் தான் ரொம்பவும் அசாதாரணமான விஷயங்களா இருக்கு. அதை ஞானிகளால மட்டும்தான் பார்க்க முடியும். ஆமாங்க, நம்ம இதயம் சொல்றத கேட்கறது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா அதுதான் நம்ம வாழ்க்கையில பிரம்மாண்டமான மாற்றங்களை கொண்டு வரும். இதை புரிஞ்சுக்கிறதுல தான் உண்மையான ஞானமே இருக்கு. நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட உணர்வு இன்ட்யூஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா காமிக்கும். இது வந்துட்டு சரி, இது சரியில்லை, இவங்க கரெக்டு, இவங்க கரெக்ட் இல்லை,